வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம கார்த்திகை ஸ்பெஷலாக அவல் பொரி பார்க்க போகிறோம். இந்த அவல் பொரி எப்படி செய்யுது சொல்லிட்டு ஃபுல்லாக நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பாயிண்ட்டாக நான் கொடுத்துருப்பேன். புதுசாக செய்கிற பிகினர்ஸ் கூட நீங்கள் பார்த்து செய்யலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் மருமக தான் செய்தாங்க. நான் சொல்ல நல்லா சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்து. வணக்கம். இன்றைய பதிவில் கார்த்திகை ஸ்பெஷல் அவல் பொரி செய்ய போகிறோம். இந்த பொரி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் போட்டுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் தண்ணி இல்லாத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க அவல் பொரி 1 கப் அளவு எடுத்துருக்கேன். எது சின்னதோ பெருசோ வீட்டில் இருக்க எந்த கிண்ண அளவோ எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு. இந்த 1 கப்பு அவல் கிறிஸ்பியாக தான் இருக்கும் வாங்கின்னு வரும்போது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஒரு வறுத்து எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இதை லைட்டாக ஒரு கிளறி சூடு ஏற்றி நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அதிலே இப்போ எடுத்த அளவுலேயே 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தை முதல்ல கொட்டி கரைச்சிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றி நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் தூசு கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதை கரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம பாகுபதம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை எடுத்து நம்ம வடிகட்டி இப்போது கடாயில் 1 ஸ்பூன் நெய் போட்டு இந்த தேங்காய் நல்லா பல்லாக கீனி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் நம்ம நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் 1 மூடி அளவு எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்பு அவல் பொரிக்கு நான் 1 மூடி எடுத்துருக்கிறேன் தேங்காய். இதை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ இந்த தேங்காவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேங்காவை மட்டும் நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய்யில் வறுத்ததை எடுத்துக்கலாம். அதே நெய்யிலேயே நான் 1 கப்பு அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். வேர்க்கடலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்ல மொறுமொறுப்பான வேர்க்கடலை தான். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நெய்யில். அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். நீங்கள் தோல் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போடலாம். இல்லைனா வேர்க்கடலையே வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பொட்டுக்கடலையும் எள்ளும் கூட நீங்கள் போடலாம். இப்போ இது வேர்க்கடலையும் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அதே கடாயில் நம்ம உடச்ச கடலை ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் லைட்டாக நம்ம அதே நெய் வானல்லே வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாம். போடு. இப்போ இந்த உடச்ச கடலை, வேர்க்கடலை, தேங்காய் எடுத்தாச்சு. அடுத்தது எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்து இதையும் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்து இதோட வறுத்து வச்ச பொருளோடு சேர்த்துக்கலாம். இது வெள்ளைப்பாகு பார்க்குறதுக்காக நம்ம தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம். இப்போ கடாயில் கரைச்சி வச்ச வெள்ளை கரைசலை ஊற்றிக்கலாம். இப்போ தீ கொஞ்சம் ஹையாக வச்சு பாகு பதம் வர்ற வரைக்கும் நம்ம கிளறி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இப்போ பதம் செக் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் விட்டு பார்க்கலாம். போதும்பா. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் ரெடியாக இருக்குது. இன்னும் சத்த நேரம் இருக்கட்டும். எடுக்க முடியாது, கரையுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு சொட்டு விடுப்பா. பாருங்கள், நல்லா எடுக்கிறதுக்கு வர்ற அளவுக்கு இருக்குது. இந்த பதமே கரெக்டான பதம் தான். இந்த பதம் போதும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பாட்டம் வரணும். இப்போ இதை கொட்டு. இந்த அவல் பொரி வறுத்து வச்சதை கொட்டிக்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். இப்போ வறுத்து வச்சதையும் போடலாம். பொட்டுக்கடலை, எள்ளு, வேர்க்கடலை இது எல்லாமே சேர்த்து இதை சிம்மிலே வச்சு சுக்கு, ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்புலேயே வச்சு கிளறினே இருக்கும்போதே நம்மளுக்கு உதிரியாக வந்துடும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. கொஞ்சமாக அடுப்பில் சூடு அனல் கம்மியிலே வச்சு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஆறின பிறகு உதிரியாக ஆகிடும். பாருங்கள், நம்மளுடைய கார்த்திகை தீப பொரி அவல் பொரி ரெடி ஆகிடுது. நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா உதிரியாக இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து கார்த்திகை தீபத்தில் கொண்டாடுங்க. செய்து பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட செய்யலாம். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்க, என்ன போடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.